ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஹாத்தாவுக்கு வந்திருக்கோங்க. ஷீரடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் ரஹாத்தா இருக்குங்க. ரஹாத்தான்றது ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் ரஹாத்தா. அந்த ரஹாத்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு அழகான மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபாவின் வரலாற்றை தாங்கி நிற்கிது. நம்மளுடைய பாபாவுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தாங்கி நிற்கிறதுல இந்த மரமும் ஒரு முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு. இந்த மரம் எப்படி உருவாச்சு, இந்த மரத்தோடைய புனிதத்தன்மை என்ன, பாபா எப்படி இங்கே வருவார், இந்த மரத்துக்கும் பாபா பக்தர்களுக்கும் என்ன ஒரு பந்தம் இருக்குது, ஏன் பாபா பக்தர்கள் இந்த இடத்துக்கு வரணும், இந்த மரத்துக்கு ஏன் பாபா வந்தார், எப்போ வருவார், இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் கரெக்டாக ஷீரடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் ரஹாத்தான்ற கிராமத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கிராமம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிராமத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விஷிங் ட்ரீன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எ விஷிங் ட்ரீ. இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா கல்பவருக்ஷ ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரீ 200-250 வருஷம் ரொம்ப பழமையான மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா 200-250 வருடம் ரொம்ப பழமையான மரம். இந்த மரம் இந்த மரமும் இந்த மரத்தை சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா சாந்த் குடும்பம் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. குஷால் சந்த், சந்திரபன் சந்த், தௌலத் ராம் சந்த், இந்த சாந்த் குடும்பம் தான் இந்த மரத்தையும் இந்த சுற்றி இருக்கிற நிலங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த நிலங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நிலங்கள் எல்லாமே அந்த குஷால் சந்த் அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த மரம் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான மரம். முதல்ல இந்த மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மரம் விஷிங் ட்ரீன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ப விருட்ச மரம்னு சொல்லுவாங்க. கல்ப விருட்சம் அப்படின்னா என்னென்னா, கேட்குறத கொடுக்கறது தான் கல்ப விருட்சம். நம்ம கேட்குற நல்ல விஷயத்தையும் தர்ம விஷயத்தையும் சிறந்த தர்ம காரியத்துக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம அந்த மரத்துக்கு முன்னாடி கேட்டோம்னா அந்த மரம் உடனே செஞ்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்ப விருட்ச மரம் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த மரம் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ, இந்த கல்ப விருட்ச மரம் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அந்த இடம் ரொம்ப புனிதத்தன்மையாக இருக்கும், புனிதத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அந்த மரம் அமைஞ்ச இடம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள் ரொம்ப புனிதமான இடமா கருதப்படுது. அதுபோல் இந்த மரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷீரடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் தான் இந்த மரம் அமைஞ்சிருக்கு. ஷீரடிக்கும் ரஹாத்தாவுக்கும் போகிற இன் பிட்வீனில் இந்த மரம் அமைஞ்சிருக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா இங்கே அமைஞ்சதுனால ஷீரடி ஒரு மிகப்பெரிய புனித ஸ்தலம், அகண்ட பிரம்மச்சாரியோடைய புண்ணிய பவித்திர பூமி அங்கே அமைஞ்சிருக்கு. அந்த அமைஞ்ச இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மரமும் அமைஞ்சிருக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா 200-250 வருஷம் ரொம்ப 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 பழமையான மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை யார் இங்கே நட்டு வச்சா, எப்படி இந்த மரம் இங்கே வந்தது, இதெல்லாமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மரத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா சமுத்திர மந்தன். சமுத்திர மந்தன்னா என்னென்னா, பார்க்கடலை பார்த்திங்கன்னா அசுரர்களும் தேவர்களும் கரைப்பாங்க. அப்போ பார்க்கடலை கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கடல் கரைக்கும் போது ஒவ்வொரு பொருளாக அந்த இதிலேருந்து வெளியே வருங்க. பார்க்கடல் கரைக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் அமிர்தம் வெளியே வந்துச்சு. கடைசியாக என்ன வருது? அமிர்தம் வெளியே வருது. ஆனால் அந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு தெரியுங்களா? அந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்துச்சு. அதில் இந்த கல்ப விருட்ச மரமும் ஒன்று. அந்த பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கரைக்கிறாங்களே, அவங்க கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கடல்லேருந்து வந்தது தான் இந்த மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான மரம்னு சொன்னேன். அப்போ அசுரர்களும் தேவர்களும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா,
இந்த பார்க்கடல் கரைக்கும் போது அந்த பார்க்கடல் கரைக்கிறப்போ என்னென்ன பொருட்கள் வருதோ, இப்போ வந்து யானை வந்துச்சு, குதிரை வந்துச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்துச்சு, என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே வந்து சரி பங்காக நம்ம பிரிச்சுக்கிறணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கடல் கரைக்கும் போது வருது. அப்போது இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் ஏற்றுக்கிறார். இந்த விஷ்ணு பகவான் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து எடுத்துக்கிறார். ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுடைய ஏற்றுக்கிட்டதுனால அப்போ வந்து இந்திர பகவான் என்ன செய்கிறாருன்னா விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து இந்திர பகவான் வந்து இந்த மரத்தை நான் என் மகளாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திர பகவானுடைய பொண்ணு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா புராதன வரலாற்றுப்படி இந்த மரம் வந்து இந்திர பகவானுடைய பொண்ணு. முதல்ல இந்த மரம் வந்து பார்க்கடல் கரைக்கும்போது வருது. பார்க்கடல் கரைக்கும்போது ஒவ்வொருத்தவங்க இந்த மரத்தை வந்து கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் இந்த மரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. விஷ்ணு பகவான்கிட்ட இருந்து இந்திர பகவான் என்ன சொல்கிறாருன்னா இந்த மரம் வந்து என்னுடைய பொண்ணு, அதனால் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்திர பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த மரத்தை. ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திர பகவானுடைய பொண்ணு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வ சக்தி படைத்த மரம். இந்த மரம் வந்து ரொம்ப புனிதத்தின் உச்சம்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த மரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே மஞ்சள் கலரில் தொங்குதில் இது இந்த மரத்தோட கனி. இந்த மரத்தோட கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப 0.02% தான் இருக்கும். அந்த ரெண்டு ஃப்ரூட், இந்த மரத்தில் இருக்கிற ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக கீழே விழுந்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மரத்தில் இருக்கிற ஃப்ரூட்டை வந்து பறிக்காதீங்க. இந்த மரத்தில் இருக்கிற அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் கீழே இருக்கும்போது அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மரத்தை தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த மரத்துலேருந்து அந்த பழங்களை வந்து பிடுங்காதீங்க. அப்போ இந்த மரத்தில் இருக்க இந்த கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது. இந்த ரெண்டு கனியையும் ஒன்றோடு ஒன்று வச்சிங்கன்னா ஒரு 0.0% வந்து பார்த்திங்கன்னா இந்த கனி வந்து ஒட்டும். இதுதான் ரொம்ப விசேஷமானது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி உண்டது. இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இயற்கையாக கீழே கிடக்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினம் பூஜை ரூமில் இருக்கிற இந்த பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம் நீங்கள் வைக்கலாம். இந்த பழம் வந்து வீட்டில் இருக்கிறதும் நம்ம பூஜை ரூமில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தெய்வ காரியங்கள், தெய்வ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் நம்ம கூடயே இருக்குன்றது வந்து அர்த்தம். எப்பயுமே வீடு வந்து புனிதமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரத்தில் இருக்கிற அந்த பழத்தை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பிடுங்காதீங்க. அந்த இயற்கையாகவே அது கீழே விழுகிறப்போ அதை எடுத்துக்கோங்க. இந்த பழம் வந்து ரொம்ப விசேஷமான பழம். இப்போது இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய வரலாற்றை இந்த மரம் வந்து தாங்கி நிற்கிதுன்னு நான் சொல்லியிருந்தேன். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா வந்து 60 வருஷம் ஷீரடியில் வாழ்கிறாருங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், பாபா வந்து 60 வருஷம் ஷீரடியில் வாழ்கிறாரு. இந்த 60 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அவருடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் அவருடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் 3 இடத்துக்கு தான் நடந்தே போகிறாரு. அவரோட ஃபிசிக்கல் ஃபார்ம் உடல் ரீதியாக அவர் நடந்தே போனது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரகாத்தாவில் இருக்கிற குஷால் சந்த் வீடுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூயியில் இருக்கிற ஹனுமன் கோவில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீம்காவில் இருக்கிற நம்மளுடைய டேங்லே வீடு. இந்த இடத்துக்கு மட்டும்தான் பாபா வந்து தன்னுடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் நடந்து போகிறார். மீதி எல்லாமே சூட்சும ரூபத்தில் போயிருப்பார். நம்ம சாய் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம், பாபா வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு திக்ஷைக்கு வாரேன்னு சொன்னார், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வாரேன்னு சொன்னார். பாபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்கிட்ட வந்து தட்சணை கேட்டார். இந்த மாதிரிலாம் நிறைய சச்சரிதத்தில் சொல்லுவாங்க. அது எல்லாமே சூட்சும ரூபம். ஆனால் பாபா 60 வருஷம் அவர் வாழ்ந்த அந்த ஷீரடியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியை விட்டு போன இடங்கள் இந்த 3 தான். ஒன்று வந்து ரகாத்தா, இன்னொன்று ரூயி, இன்னொன்று வந்து நீம்காவ். இந்த 3 இடமுமே வந்து பார்த்திங்கன்னா பாபா 60 வருஷமும் அவரோட ஃபிசிக்கல் ஃபார்மில் அவர் வந்து போன இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு அடியில் வந்து பாபா வந்து உட்காருவாருங்க. இந்த மரத்துக்கு அடியில் வந்து பாபா வந்து உட்காருவார். பாபா வந்து பார்த்திங்கன்னா ரகாத்தாவில்
குஷால் சந்த் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா என்ன பண்ணுவார்னா இந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்காருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் இங்கே வரமாட்டார். அவர் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தான் இங்கே வருவார். பாபா எப்போ வருவார்? 15 நாளைக்கு ஒரு முறை தான் குஷால் சந்த் வீட்டுக்கு போவார், ரகாத்தாவுக்கு போவார். போகிற வழியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகாத்தா கிராமத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கிட்ட வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துருவார். இப்போ அந்த பக்கம் குஷால் சந்த் எடுத்துக்கோங்க. குஷால் சந்த் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாந்த் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து சாந்த் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே அவுரங்காபாத், அகமத் நகர் எல்லா இடத்துலையுமே சில்க் ஃபேக்ட்ரி, காட்டன் ஃபேக்ட்ரின்னு சொல்லி நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்கள வந்து ரகாத்தேக்கர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அவங்க வந்து ராஜஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆனவங்க. குஷால் சந்த் வம்சாவளிகள் வந்து ராஜஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆனவங்க. அவங்களுடைய வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ரகாத்தாவில் வந்து ஒரு முக்கிய செல்வந்தர்களில் அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ரகாத்தா கிராமத்தில் ஒரு 90% கிராமமே அவங்களுக்கு தான் சொந்தம். 90% கிராமம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி ஊரே அவங்களுக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூல் இருக்கும். அந்த குஷால் சந்த் ஐயாவுக்கு வந்து எவ்வளோ பிஸியான வேலைகள் இருக்கும். நிறைய பஞ்சாயத்து பண்ணுறது இருக்கும். நிறைய ஊரில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு குஷால் சந்த் ஐயா தலைமையில் தான் எடுக்கணும்னு இருப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டெலிஃபோன் வசதி, சோஷியல் மீடியா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தி அனுப்புகிறது இது மட்டும்தான். டெலிஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்க் கால் இதெல்லாமே வந்து அப்புறம் தான் வருது. ஆனால் பாபா இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்னு இந்த சோஷியல் மீடியா, இந்த மொபைல் ஃபோனு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்மளுடைய ரகாத்தால் குஷால் சந்த் இங்கிட்டு இருக்கார். அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம பாபாவோட ஷீரடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. பாபாவோட ஷீரடி இங்கே இருக்குது. அவர் இந்த வழியாக நடந்து வந்து இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துடுறார். இப்போ என்ன ஆகுதுன்னா குஷால் சந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெடியாக தயாராக இருப்பார். அவருடைய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்களோடு அவர் தயாராக இருப்பார். ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேண்டு, ட்ரம்ஸு, வாத்தியங்களுடன் தயாராக இருப்பாங்க. ஏன்னா பாபாவை வரவேற்கிறதுக்கு. அப்போ முதல் நாள் ராத்திரியே அவர் வந்து எல்லாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவார், நாளைக்கு பாபா நம்ம ஊருக்கு வர போகிறாருப்பா, நம்ம வீட்டுக்கு வர்றது எல்லாரும் பாபாவை வெல்கம் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ எல்லோரும் கேட்பாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க பாபா வரப்போகிறாருன்னு? பாபா எந்த செய்தியும் அனுப்பலை, நீங்களும் ஷீரடிக்கு போகவே இல்லை, அப்போ எப்படிங்க சொல்கிறீங்க பாபா வந்து வரப்போகிறாரு, பாபா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை பாபா கண்டிப்பாக நாளைக்கு வராரு, எல்லோரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு பகல் பொழுதில் வந்து குஷால் சந்த் குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரகாத்தாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா அங்கே ரகாத்தாவில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க ரகாத்தாவிலேருந்து அந்த கிராமத்திலேருந்து கிராமத்திற்கு நுழையிற இடத்துக்கு முன்னாடி தான் இந்த மரம் அமைஞ்சிருக்கு. அந்த ரகாத்தா கிராமத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி தான் இந்த மரம் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து அங்கேருந்து ஓடி வருவாங்க. அவங்க எல்லோரும் ஓடி வருவாங்க. ஏன்னா பாபா இங்கே உட்காந்துருக்காரான்னு பார்க்குறதுக்கு ஓடி வருவாங்க. பாபா இங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னேவும் எல்லா குழந்தைங்களும் ஓடுவாங்க. பாபா உட்காந்துருக்காரு, நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு எல்லோரும் ஓடுவாங்க. எல்லோரும் ஓடி போய் அங்கே குஷால் சந்த்கிட்டையும் அந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் சொல்கிறதுக்காக ஓடுவாங்க. அவங்க சொன்னோடனே அவங்க எல்லோரும் பேண்டு, ட்ரம்ஸு, வாத்தியங்களுடன் பாபாவை வந்து கூப்பிட வருவாங்க. அப்போ பாபாவை வந்து கூப்பிட வந்து இங்கேருந்து பாபாவை வெல்கம் பண்ணி குஷால் சந்த் அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. என்ன மாதிரி ஒரு டெலிபதி பாருங்கள், என்ன மாதிரி ஒரு டெலிபதி குஷால் சந்துக்கும் நம்மளுடைய பாபாவுக்கும். சாய் சச்சரிதத்தில் ஒரு அருமையான கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குஷால் சந்தை சொல்லியிருப்பாங்க. சாய் சச்சரித்திரத்தில் வந்து சாப்டர் 30ன்னு நினைக்கிறேன். 30ல் வந்து பார்த்திங்கன்னா குஷால் சந்த் வந்து ரொம்ப காலமாக ஷீரடி போகாமல் இருக்கார். பாபாவும் வந்து பார்த்திங்கன்னா ரகாத்தா வராமல் இருக்கார். அன்னைக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா குஷால் சந்த் வந்து அவருடைய பையனை அனுப்புகிறாரு. அதே போல் அந்த பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தன் சார்பாக ஹரி சீதாராம் தீட்சித் அனுப்புகிறாரு. 2 பேரும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் இன்பிட்வீனில் மீட் பண்ணிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு டெலிபதி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த
வேவ் லென்த் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, அது எல்லாமே நடந்திருக்குங்க. இது நம்ம சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா அக்டோபர் 15, 1918 மகா சமாதி அடைகிறார். அவர் சமாதி அடைஞ்ச அடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குசால் சந்தும் தன்னுடைய பிராணத்தை வந்து விட்டுறாரு. அப்போ எந்த அளவுக்கு பாபா மேலே அன்பு வச்சுருக்காரு பாருங்கள். அவ்வளோ அன்பு இருந்தால் தான் அந்த ஒரு மாதத்தில் அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாரு. பாபா மேலே இருக்க அன்புனால் அவ்வளோ அன்பு பாபா மேலே. அந்த குசால் சந்த் ஐயா வந்து பார்த்திங்கன்னா பாபாவை கூப்பிட்றதுக்காக பேண்டு ட்ரம்ஸ் வாத்தியங்களுடன் பாபாவை வரவேற்க வந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பாபா அவருடைய பொற்பாதங்கள் வந்து 60 வருஷத்தில் பல வருடங்கள் இங்கே வந்து அவர் அமர்ந்திருக்காரு. அவர் உட்கார்ந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய வரலாற்று, பாபாவுடைய வரலாற்றை தாங்கி நிற்கிதுன்னு நான் சொன்னேன். இப்போ தெரியுதுங்களா, பாபாவுடைய மிகப்பெரிய வரலாற்றை இந்த மரம் தாங்கி நிற்கிது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரமும் ஒரு புனிதமான மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா புனிதத்தின் உச்சம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாபா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அமர்ந்திருக்காரு. பாபாவுடைய வரலாற்றையும் இந்த மரம் தாங்கி நிற்கிது. பாபா இங்கே அமர்ந்ததுக்கு பிறகு இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புனிதம் அடைந்திருக்கு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு லிவிங் திங்ஸ் மாதிரி இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற ஒரு விஷயம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபாவை பார்த்துருக்காங்க. நம்ம பாபாவை வந்து அவரோட மூச்சு காற்றை சுவாசிச்சிருக்காங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இப்பையும் எப்பையும் ஷீரடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்க ரகாத்தாவில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். மீண்டும் அடுத்த லைவில் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இங்கே என்ன ரிலேஷன் இருக்கோ நான் சொல்லிட்டேன். பாபாவோடைய வரலாற்றை தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். இது எல்லாமே நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, நான் ஷேர் பண்ணுற பல கதைகள் சரி, எல்லாமே வினிமா சொல்லி கொடுத்தது தான். வினிமா இல்லாட்டினா எனக்கு எதுவுமே தெரியாது. இன்றைக்கி வந்து அதெல்லாம் நாங்கள் சொல்லி நிறைய வீடியோஸ் நாங்கள் செஞ்சு போட்டிருக்கோம். பல வருஷமாக யூடியூப்பில் வந்து யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலெலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பாபா விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது பாபா பிக்ஷை எடுத்த வீடுங்கள் 5 வீடு, இது வந்து நகர் பாலிக் நம்பர், டோர் நம்பர், இதெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பாபாவுடைய பிரச்சாரம் எல்லாருமே பண்ணுறோம். ஆனால் யார் சொல்லி கொடுத்தாங்க, யார் மூலமாக நமக்கு தெரிஞ்சிச்சு? இப்போ பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி மூலமாக தெரிஞ்சிச்சுன்னா நரசிம்ம சுவாமிஜி, சோர்ஸ் பை நரசிம்ம சுவாமிஜி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாய் சச்சரித்ரானா சோர்ஸ் பை சாய் சச்சரித்ரா. அப்படி நம்ம வந்து சோர்ஸ் என்ன சோர்ஸோ அந்த சோர்ஸை நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருவே வதத்த.